ஆசீர்வாதத்திற்கு முன் உடைக்கப்படுதல். எங்க பார்த்தாலும் இந்த கடைசி காலத்துல பிராஸ்பரத்திக்கான பொருளாதார ஆசீர்வாதம். ஆனால் முதல் வேதவாடமாக வாசிக்கப்பட்ட நம் அனைவருக்கும் மிகவும் நன்றாய் தெரிந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 32 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது உடைக்கப்படுதல் பின்பு ஆசீர்வாதம். நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே செய்திக்கு முன்னதாக பல ஆண்டு காலமாக பாடப்படுகிற ஒரு பாடல், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நொறுக்கும் உருக்கும் உடைத்து உருவாக்கி நிரப்பும். யார்? பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், ஜீவனுள்ள ஆவியானவர். கருத்தாழ மிக்க ஒரு பாடல். உடைத்து உருவாக்கி நிரப்பும்படியா ஆண்டவர் காலங்களை இந்த 2 காலங்களை நம்முடைய ஆயுசு நாட்களிலே கொடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு ஆராதனைகள்? சில ஆலயங்களிலே 3 நாள் ஆண்டுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறேன். ஏன்? நான் உடைக்கப்பட வேண்டும், நான் அவரால் உருவாக்கப்பட வேண்டும். அவருக்கு உகந்த ஒரு வாழ்வு, அவருடைய பார்வையிலே நான் வாழ வேண்டும் என்பதற்காக. Breaking before blessing. ஆசீர்வாதத்தை விரும்பாத யாரும் இருக்க மாட்டோம். இந்த வார்த்தையில நம்முடைய ஜெபங்களில பரிச்சயமாய் வருகிற ஒரு வார்த்தை ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆனா வேத பாடமாக வாசிக்க கேட்ட முதல் வேத பாடமாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் அந்த 32 வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது ஆசீர்வதிக்கப்படும் முன் முற்பிதாக்களிலே ஒருவர் உடைக்கப்பட்டார். It is a painful one. வேதனையுடன் கூடிய ஒரு தெய்வீக தொழிலுக்கு உடைக்கப்பட்ட பின் என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு முந்தின பகுதி அவன் உடைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஜெபங்களிலே அதிகமாய் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற காரியம் என்ன சொல்றோம்? விசேஷமாய் திருமண ஆராதனைகளிலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, ஏசாவை வெறுத்த யாக்கோபை சிநேகித்து இந்த 32ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறீர்களேயானால் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நிலைமை, யாக்கோபின் நிலைமை உடைக்கப்படுவதற்கு முன் 7ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, வார்த்தை பயம், இருதயத்தில் ஒரு வியாகுலம். யாரை குறித்து? உடற்பிறந்தவனாகிய ஏசாவை குறித்து.
400 பேரோடு தன்னை அழித்து போட வருகிற, கொண்டு போட வருகிற ஏசாவை குறித்த ஒரு பயம். இந்த பயம் இருதயத்தில் ஒரு பெரும் வியாகுலம். அப்படி வருகிற, பயணப்படுகிற அவருடைய பயண திட்டத்தில 24 முதல் 32 வசனங்களிலே ஏன் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஏன் எதற்காக கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார்? ஒரு எத்தை, ஒரு ஏமாற்றுகிறவர், சுவாபத்தின் அடிப்படையில் அவன் ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுகிறவர். அவனை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாகும் பொருட்டு ஆண்டவர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்க காரணம் என்ன?